இப்போ எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ அந்த ரோமாபுரி அரசாங்கமும் இந்த பாரசீக அரசாங்கமும் அவங்களுக்கு கீழே நிறைய ஊர்களை வச்சுருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் உலகத்தையே ரெண்டாக பிரித்து அந்த 2 பகுதியை அவங்க வச்சுருந்தாங்க. ஒரு பாதி உலகம் இவங்க வச்சுருந்தாங்க, ஒரு பாதி உலகம் இவங்க வச்சுருந்தாங்க. இவங்க 2 பேரும் இவங்க கையில் இருக்கிற உலகத்தை இவங்களும் அபகரிக்க பார்ப்பாங்க. இவங்களும் அப்பப்போ இவங்களுடைய ஊர்களை அதிகப்படுத்த பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்டரில் இருக்கிற ஊர் பாரசீகத்துக்கு பாலஸ்தீன் வச்சுக்கோ. ரோமாபுரியோடைய கையில் இருக்கிற பாலஸ்தீனை எப்பயாவது பாரசீகம் போய் என்ன பண்ணுவோம், அட்டாக் பண்ணி எடுத்துக்கும். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அவன் என்ன பண்ணுவான், எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொண்டு வந்து இங்கே இருக்கிற ஃபோர்ஸ் பத்தலை, அதனால் இவன் எடுத்துகிட்டு போயிட்டான், அப்போ இன்னும் ஃபோர்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோர்ஸ் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அவன் வந்து பிடிக்குவான். யார்கிட்டருந்து, பாரசீகம்லேருந்து பிடிக்குவான். இந்த இழுவை, இந்த இவன் பிடிச்சி இழுக்கிறது அவன் பிடிச்சி இழுக்கிறது, இந்த கேம் வந்து நடந்துகிட்டே இருக்கும். எதுக்காக இவங்க பிடிச்சி இப்படி இழுக்க பார்க்குறாங்க? நிறைய பேருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு ஆசையா அவங்களுக்கு? அவ்வளோ ஆசைப்பட்ட அவ்வளோ நல்லவங்கள அவங்க? அது கிடையாது. ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோன்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட இருந்து வரி வசூல் பண்ணும் அரசாங்கம்னா. இன்றைக்கி நம்மகிட்டையும் வரி வசூல் பண்ணுது. அப்போது இவங்க ப்ரொடெக்ஷனும் கொடுப்பாங்க, இவங்க இல்லாமல் மனிதர்கள் வாழவே முடியாதுங்கிறது தான் யதார்த்தம். இப்போ அரசு இல்லாமல் நீ வாழ்ந்தனா உன்னை எவனா ஒருத்தன் அடித்து சூறையாடிட்டு போயிடுவான். மொத்தமாக உனக்கு நீ பாப்பராயிருவேன். நீ எந்த அரசாங்கத்துக்கு கீழே இல்லை அப்படின்னா உனக்கு வந்து திருப்பி பறி போயிடும். அப்போ உனக்கு 1000 ரூபா நீ 10,000 ரூபா வச்சிருக்கிறேன்னா அதுக்கு அரசாங்கத்துக்கு 100 ரூபா கொடுத்து நீ ப்ரொடெக்ஷன் வாங்குறதுல உனக்கு என்ன தப்பு இருக்குது? அப்போ மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இது தண்ட செலவு தான். எது கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறது தண்ட செலவு தான், இருந்தாலும் தேவையான செலவு, இது பண்ணி தான் ஆகணும், இது வேற வழி இல்லை. அவனும் நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறான். இன்னும் சொல்ல போனால் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது உயிரே கொடுப்பான் அந்த ராணுவ வீரன். அது நம்மளால் கொடுக்க முடியுமா? எதிரிகள்ட்ட இருந்து சண்டை போடுறதுக்கு உயிரே கொடுப்பான் ராணுவ வீரன். அப்போ ராணுவ வீரன் சம்பளம் கொடுக்கறதுக்கு நாம செலவு பார்க்கக்கூடாது, அது வந்து சுமையாக நினைக்கக்கூடாது. இப்போ இந்த அரசாங்கம் என்ன பண்ணும்னா, மக்கள்கிட்ட இருந்து வரி எவ்வளோ வாங்கும்னா, இவங்களுக்கு இந்த ப்ரொடெக்ஷனுக்கு தேவையான செலவு எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் வாங்கணும். ஆனால் இவங்க எவ்வளோ வாங்குவாங்க தெரியுமா? ப்ரொடெக்ஷனுக்கு காசு கொடுன்னு அதை விட 5 மடங்கு 10 மடங்கு 20 மடங்கு 30 மடங்கு வாங்குவோம். எந்த அளவுக்கு ஆகும்னா, இதுக்கு திருடனே வந்து திருடிட்டு போகலாங்கிற லெவலில் அவங்க வாழ்க்கை ஆயிரும். அவ்வளவு தூரம் போட்டு அவங்கள நசுக்குவாங்க.